இது ஆன்மீக சம்பந்தமானது தான் இந்த ரேக்கின்றது வந்துட்டு. ஸோ ஃபார் இன்னர் சப்ஸ்டன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஆழ் மனசுல வந்துட்டு ஒரு தாட் இருக்கும். ஒரு இன்னர் கைடன்ஸ் இருக்கும். ஸோ இட் வில் ஃபார் இன்னர் ஹீலிங் as well as ஃபார் ஹீலிங் அதர் பீப்புள் இந்த ரேக்கி ப்ராக்டிஸை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த ரேக்கி முதல்ல எந்த நாட்டுல யாரு கண்டுபிடிச்சாங்க? ஓகே. ரேக்கின்றது வந்துட்டு ரொம்ப பழைய ஒரு ஹீலிங் டெக்னிக்கு. இது வந்துட்டு ரொம்ப பழைய வருஷத்துல வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்டா வந்துட்டு இதோட தொடக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த மாரி கண்ட்ரீஸ்ல தான் இது வந்துட்டு இருந்தது. அத வந்துட்டு ரீஇன்வென்ட் பண்ணது வந்துட்டு ஒரு டாக்டர். அவரு தான் இந்த ரேக்கிய வந்துட்டு ரிசர்ச் பண்ணி, திருப்பி அத பிராக்டிஸ் பண்ணி, அத வந்துட்டு திருப்பியும் உலகத்துக்கு ஃபுல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணவர் வந்துட்டு அவரு தான். ஓகே. இந்த ரேக்கி நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் தான் ரீஇன்வென்ட் பண்ணாருன்னு சொல்லியிருக்கீங்க. இஸ் இட் ஃப்ரம் சைனா ஆர் ஜப்பான்? ஹி இஸ் பேசிக்கலி ஃப்ரம் ஜப்பான். மக்காவ் உசுயின்னு சொல்லிட்டு அவர் பேரு. மக்காவ் உசுயி. உசுயி. அவர் தான் வந்துட்டு இந்த ரேக்கிய வந்துட்டு ரீஇன்வென்ட் பண்ணி, இப்போ வந்துட்டு உலகத்து ஃபுல்லாவே வந்துட்டு ரேக்கி வந்துட்டு பாப்புலர் ஆனதுக்கு அவர் தான் ஒரு முக்கிய காரணம். அவரோட டிசைபிள்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இட் இஸ் பீயிங் ஸ்டில் கண்டினியூயிங். அது தொடக்கம்ன்றது வந்துட்டு அஃபிஷியலா தொடக்கம்ன்றது வந்துட்டு ஜப்பான்ல இருந்து தான் அந்த டாக்டர் மூலமா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்துட்டு ரேக்கிய வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்க. இட் இஸ் கன்சிடர்ட் பேஸ்லி ஆன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதா இல்ல நம்ம பாடியில இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ், அதாவது நோய்வாய்கள் இதெல்லாம் கூட சரிப்படுறதுக்கு இந்த ரேக்கி பயன்படுதா? ஓகே. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அனிமல்ஸ் எதுவா இருந்தாலும் we are all interconnected with எமோஷன்ஸ், கனெக்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே சம்பந்தமானது தான் இந்த ரேக்கி இதில் வரும். ஸோ இதனால வந்துட்டு ஹீல் பண்ண முடியும், ஒருத்தரை வந்துட்டு குணப்படுத்த முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு மனதளவில் உங்களுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர முடியும், கான்ஷியஸ்னஸ் கொண்டு வர முடியும். ஸோ யூ கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் can be practiced through Reiki. ஓகே. இப்போ நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எமோஷன்ஸ் சம்பந்தப்பட்டதா சொல்லிருக்கீங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, எமோஷன்ஸ் விட்டுருங்க, ஓகே, இத மனதளவுல நீங்க குணப்படுத்துறேன்னு சொல்றீங்க. பாடியில இருக்கக்கூடிய வியாதிகள், ஐ மீன் டிசீசஸ், இத கூட வந்து சரிப்படுத்தும்.